அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகர ராசிக்கார அன்பர்களே, ஜனவரி 2ஆம் தேதி சரியாக சொல்லணும்னா அதற்கு பிறகு அதிசயம் ஒன்று நடக்கும். இது பிரம்மன் எழுதிய விதிங்க. இதை மாத்தணும் நினைச்சாலும் எவராலையும் முடியாது, அது நடந்தே தீரும். மகர ராசிக்கார அன்பர்களே, நீங்க நாள் பொழுதும் தனிமையில தாங்க எப்பவுமே இருப்பீங்க. ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே உங்களுடைய இப்பய காலத்தை பத்தி பேசிட்டு அதன் பிறகு முழுக்க முழுக்க இனி வரக்கூடிய எதிர்காலத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம். இது 100% நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மகர ராசிக்காரர்களுக்கு. இவர்கள் எப்போதுமே தனிமையில் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள்ங்க. எப்படின்னா, இப்போ இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அங்கேயே தான் இருக்கணும்னு தோணும். யாராச்சும் வராங்க அப்படின்னா அந்த நேரத்துல அவங்க கூட இருக்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் தனிமையை தான் தேடும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. இவர்கள் எல்லாரிடமே ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பாசமா, ரொம்ப இதா பேசுவாங்க. ஆனா அந்த இடத்துல வச்சு மட்டுமே அது நடக்கும். எப்படி என்றால், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்றப்போ அந்த இடத்துல ஜாலியா எல்லாரும் கூட நார்மலா இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறமா தனிமையை விரும்பக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய எப்படின்னா மைனஸ் பாயிண்ட் கூட வச்சுக்கலாங்க. அன்புக்காக அன்பை நம்பி ஏமாந்து போற ஒருத்தங்கன்னா அது இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் மற்றவர்கள் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வைப்பாங்க. இவர்கள் நம்புற அளவுக்கு அவர்கள் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க இப்படிதான் அப்படின்னு இவங்களுடைய மைண்ட் செட்ல ஒரு நம்பிக்கைன்றது இருந்திருக்கும். எல்லாருக்குமே அப்படிதானே. இப்போ நான் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இவங்க இப்படிதான்ப்பா, இவங்களோட கேரக்டர் இப்படிதான்ப்பா அப்படின்னு நான் இவங்களை பத்தி ஒரு 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 நம்பிக்கைன்றது வச்சிருப்பேன். ஆனா அந்த ஒரு நம்பிக்கைன்றது சில காலங்களாக இல்ல சில நேரங்கள்ல அவங்க மேல வச்ச நம்பிக்கை அவங்க அப்படி இல்லப்பா, நான் இப்படிப்பா அப்படின்றது சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது காதலா இருக்கலாம், இல்ல கல்யாண வாழ்க்கையாக இருக்கலாம், இல்ல நண்பர்களாக இருக்கலாம், இல்ல சொந்த பந்தங்களாக இருக்கலாம், இல்ல அவங்களுடைய பெற்றோர்களாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க இப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நான் இவங்க இப்படி இல்லைன்றதா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். இது மகர ராசினுடைய வாழ்க்கையில யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இவர்கள் இதை சரி செஞ்சிடலாம்னு நினைப்பாங்க, மாத்திரலாம் நினைப்பாங்க. ஆனா எந்த ஒரு விஷயமும் மாறினது இல்லை, மாறப்போறதும் இல்லைன்ற மாதிரிதான் இவர்களுடைய வாழ்க்கை என்பது இருக்கு. இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில காதலிச்ச ஒரு நபருக்காக உயிரே கொடுக்கலான்ற அளவுக்கு காதலிச்சாங்க. ஆனா நீ எந்த அளவுக்கு காதலிச்சாலும் உன் மேல துளி கூட எனக்கு பாசமோ அன்போ இல்லாத அளவுக்கு இவர்களை எளிமையா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. நம்ம ஒரு சில விஷயங்களை தூக்கி எறியும்போது நமக்கு பிடிச்சதா விஷயங்கள் நமக்கு பிடிச்சதா நம்ம வீட்டை வச்சிருந்திருப்போம். அந்த விஷயங்களை தூக்கி எறியும்போது இது நமக்கு தேவைப்படுமா அப்படின்னு ஒரு செகண்ட் ஆச்சு யோசிப்பாங்க. ஆனா இவர்களுக்கு அந்த யோசனை என்பது கிடையாதுங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு குப்பை மாதிரி இவர்களை தூக்கி எரிஞ்சிருவாங்க இந்த மகர ராசிக்காரர்கள். சரி, இது வரைக்கும் இவ்வளவு நேரம் பார்த்தது ரொம்ப பெருசு. இது வரைக்கும் நடந்த விஷயங்களை விட்டுருங்க. இனி இந்த மகர ராசினுடைய வாழ்க்கை என்ன நிலைமை, எங்க வாழ்க்கையில நல்லது நடக்குமா, நாங்க எப்படிதான் வாழ போறோம் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அது அனைத்திற்குமான அத்தனை பதில்களையும் பார்க்கலாம். சரிங்களா? மகர ராசிக்கார அன்பர்களே, முதலாவது ஒரு விஷயமாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2026 அப்படின்றது கொஞ்சம் பண கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில பண கஷ்டம் என்பது ஏற்பட போகுது. அதுவும் எப்படின்னா, நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க, அதையும் தாண்டி கொஞ்சம் பணம் செலவு அப்படின்றது இருப்பதால பண கஷ்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் ஏற்படும் இந்த மகர ராசியுடைய வாழ்க்கையில. முக்கியமா நீங்க எப்போதுமே யார் உதவின்னு கேட்டாலும் சரி, இல்ல ஒரு உதவிக்காக ஒருத்தங்க வந்து நின்னாலும் சரி, உடனடியா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. வச்சுக்கோப்பா, உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. ஆனா என்ன நிலைமை ஏற்படுது அப்படின்னா, நீங்க பணத்தை அவங்களுக்கு கொடுத்தாலும் அவர்கள் அதை உங்களுக்கு திருப்பி தரணும்ன்ற அந்த ஒரு விஷயம் எண்ணம்ன்றது துளி அளவு கூட இருக்காதுங்க. நீங்க நம்புறீங்க, முழுமையா நம்புறீங்க, அவங்க மேல நம்பிக்கை வச்சுதான் பணத்தை அவங்களுக்கு கொடுக்கீங்க. ஆனா நீங்க பணத்தை கொடுத்தாலும் அவர்களுக்கு எப்படின்னா, நீங்க பணத்தை வாங்கிக்கிறீங்க, அது உங்களை தான் அதிகமா காயப்படுத்தவும் செய்யுது, கஷ்டப்படுத்தவும் செய்யுது. இனி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாறுதல் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா கிடைக்கும். நீங்க ரொம்ப அதிகமா விரும்பியிருப்பீங்க, நீங்க ரொம்ப அதிகமா நேசிச்சிருப்பீங்க, அவங்க இன்னைக்கு உங்க கூட வந்துருவாங்க, இன்னும் சில நாட்கள்ல என் கூட சேர்ந்துருவாங்க அப்படின்னு அவர்கள் மேல கண்மூடித்தனமான பாசம் எல்லாமே வச்சிருந்திருப்பீங்க. ஆனா அந்த பாசத்துக்கும் சரி அந்த நம்பிக்கையும் சரி அவர்கள் உகந்த நபராக இருக்கிறார்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க மட்டும்தான் அவர்கள் மேல பாசமும் வைக்கிறீங்க, அன்பும் வைக்கிறீங்க, அவங்க மேல காதலையும் அப்படியே அந்த அளவுக்கு அதிகமான ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருப்பதால் தான் இன்றைய வரைக்கும் நீங்க தனிமையை அதிகமா தேடி போகக்கூடிய நபராக இருக்கிறீர்கள். ஏன்னா உங்களை அந்த அளவுக்கு இங்க பல நபர்கள் வேதனைப்பட வைத்திருக்கார்கள் என்பதுதான் இந்த மகராசனுடைய எளிமையான உண்மை. ஆனா இதுக்கு முற்றிலுமான தீர்வு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க.
இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில மீண்டும் அதே கஷ்டங்களோடு தான் இந்த காதல் வாழ்க்கையில் இவர்களுடைய காதல் பிரச்சனைகள் என்பது இருக்குங்க. இதற்கு தீர்வே கிடையாதா சாமி அப்படின்ற போது பாத்தீங்கன்னா, மறு வாழ்க்கையில் நீங்கள் செல்லும் போது மட்டுமே அதற்கு தீர்வுகள் கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி இந்த வாழ்க்கையை மாத்திக்கலாமா, இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா, ஏதாச்சும் போச்சு, வாய்ப்பு இல்லைங்க. இந்த காதல் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை என்னன்னா, மகர ராசிக்காரர்கள் உயிருக்குள்ள அவங்க மேல அன்பு வைப்பாங்க, பாசம் வைப்பாங்க, அவங்க கூட இருக்க நினைப்பாங்க, அவங்கள எல்லா விதமாவும் யோசிப்பாங்க, எல்லா விதமான வாழ்க்கையும் கனவுலையும் அவங்க கூட இப்பயுமே வாழ்ந்துருவாங்க. திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் இப்பயுமே வாழ்வாங்க, ஆசைப்படுவாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர்கள் இந்த அளவுக்கு அது மேல ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த ஆப்போசிட் பார்ட்னர் ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு இது மேல பெரிதா ஈடுபாடு என்பது இல்லைங்க, உங்ககிட்ட இல்லை. புரியுதுங்களா? அவர்களுக்கு வேற ஒரு வாழ்க்கை வரும்போது, வேற ஒரு நபர் வரும்போது எளிமையா அவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. இது மகர ராசினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாபக்கெடு மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இவர்களை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு நடக்கலங்க, எல்லோருக்குமே. ஒருத்தர் தாண்டின்னு மகர ராசியில பிறந்தாலே இந்த ஒரு விஷயம் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லவே வேண்டாங்க. இது கண்டிப்பா நடந்தே ஆகும், நடக்கக்கூடிய ஒரு விஷயம். காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல கண்டிப்பா முதல் காதல் மகர ராசிக்காரர்களுக்கு தோல்வியில தாங்க முடியும். இதற்கு தீர்வு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, முதல் காதல் என்பது ஒரு வயது, சரியா சொல்லணும்னா ஒரு 23 வயதுக்கு பிறகு மகர ராசிக்காரர்கள் காதலித்தால் அதில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 23 வயதுக்கு உள்ள இந்த மகர ராசிக்காரர்கள் காதலித்தார்கள் என்றால் அது நிச்சயம் முதல் காதலை தோல்வியுடைய வைத்து விடுகிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை, இதை மாற்ற முடியல, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, காதல் வாழ்க்கையை பார்த்து சார், திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் அளவுக்கு சந்தோஷம் என்பது திருமண வாழ்க்கையில யாருக்குமே இருக்காதுங்க. உங்களுக்கான அந்த இருவருக்கான புரிதல் என்பது ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் குறிப்பா இந்த ராசிக்காரர்கள் சேர்ந்தார்கள் திருமண வாழ்க்கையில் அப்படின்னா, அதை விட வேற எந்த ஒரு சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காதுங்க. அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. அதாவது மகரமும் தனுசும் என்னங்க பக்கத்துல இருக்க ராசியா இருக்கு அப்படின்னு வச்சீங்கன்னா, ஆமாங்க, பக்கத்துல தான் இருக்கு. ஆனா அந்த ரெண்டும் சேரும் பொழுது இருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குங்க. எந்த ராசிக்காரனோட நீங்க சேரும் பொழுதும் இந்த அளவுக்கு அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் சரி, அந்த புரிதலும் சரி, அந்த அன்பும் சரின்றது இருக்காது. ஆனா இவர்கள் 2 பேரும் திருமண வாழ்க்கையில, காதல்ல சொல்லலங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, காதல் வாழ்க்கை கிடையாது இது, திருமண வாழ்க்கையில மட்டும்தான். திருமண வாழ்க்கையில மட்டும் இவர்கள் சேர்ந்தார்கள் என்றால் மன சந்தோஷம் என்பது அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கை சொர்க்க பூமின்னு தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு காதல் இந்த தனுசுக்கும் மகரத்துக்கும் நிச்சயம் ஏற்படும். மகர ராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்ற போது கண்டிப்பா சொல்றேன், தனுசு ராசிக்காரர்களை திருமண வாழ்க்கையில கொண்டு வாங்க. அதாவது காதல் திருமணம் கிடையாதுங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான் சொல்றது. காதல் திருமணமாக இருக்கின்ற பட்சத்துல சில சண்டைகள் ஏற்படலாம், அது சில நாட்கள் போக போக சரியாயிடும். ஆனா நீங்க உங்களுடைய வீட்டுல பார்த்து அரேஞ்ச் மேரேஜா இருக்குது, அதுல ஒரு திருமணம் நடக்குது, தனுசும் மகரம் சேருதுன்னா நிச்சயம் இவர்களுடைய சந்தோஷம் வேறு யாருக்கும் கிடைக்காது, அது உறுதியா சொல்லலாம். திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும், கூடிய ரொம்ப சீக்கிரமாவே குழந்தையை பெறுவார்கள், ஒரு கூட்டு குடும்பமா வாழக்கூடிய நிலைமையும் இவருடைய வாழ்க்கையில உண்டு. சரி, இதை அடுத்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் இன்னொன்று இருக்குதுங்க. அது என்னன்னா, இவர்களுக்கு ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்கறதுங்கிறது ரொம்ப கோபத்தையும் இரிட்டேட்டிங் பண்ணுவோம். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு பெயிண்டரை வேலை பார்க்காம வச்சுக்கோங்க, இல்லை ஒரு இன்ஜினியரிங்ல ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்க வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று. இவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இவர்கள் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதுவும் சரியா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? சரியா பண்ணக்கூடிய விஷயத்த கூட நீ இப்படி பண்ணாத, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் மாத்தி பண்றது. அதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்களா பண்ணும்போது அவங்களுக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரொம்ப பண்ணுவாங்க. ஒருத்தங்க சொல்லி 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 பண்ணும்போது என்னடா இது, இவன் எது கேட்டாலும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கான்னு அவர்கள் மேல கோபம் வரும், வேலை செய்வதை பிடிக்காமலே போயிடும். மகராசிக்காரர்கள் இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு, இப்பவும் இருந்துகிட்டு இருக்கு. இது மாறுமா சாமி? இது மாறாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுய தொழில் செய்யக்கூடிய நேரங்கள் என்பது வந்துருச்சுங்க. சுயமா நீங்களே சம்பாரிச்சு, நீங்களே பணம் சேர்த்து, நீங்களே சுயமா சம்பாரிச்சு ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். முக்கியமா இந்த வருஷத்துல திருமணம் என்பது கட்டாயம் நகலும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதோடு சேர்த்து சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் வீட்டுல. முக்கியமா இந்த வருஷத்துல வீடு கட்டுவது, அல்லது ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருந்தோம் சாமி, திடீர்னு ஒரு சில பிரச்சனைகளால வீடு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அந்த ஒரு விஷயம் அப்படியே எப்படின்னா தடைப்பட்டு போயிருந்திருக்கும். அந்த தடைப்பட்ட ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தடையை தாண்டி அது நடக்க ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு பயமும் இல்லைங்க, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சரிங்களா? அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் கவலைப்பட்டுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில இனி நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா ஒருத்தவங்க மேல அன்பு பாசம் வச்சிருந்திருப்பீங்க, அவங்க கூட ஒரு தடவை கடைசியா பேசலாமே நினைச்சுட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு நபருடன் பேசுவதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்க போகுதுங்க. இது வரைக்கும் நீங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இவங்க கூட பேச முடியுமா, பார்க்க முடியுமா, இவங்க கூட மறுபடியும் சேர முடியுமா.
சேரலாம் முடியாது, ஆனா பார்க்க முடியும். கண்டிப்பாக அவருடன் மீண்டும் பேசுவீர்கள். அதுவும் ஒரு நட்பாக தான் இருக்குமே தவிர அதற்கு மேல் அது ஒரு வளர்ச்சியாக வருகிறது என்றால் நிச்சயம் அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தோல்வியையும் கஷ்டத்தையும் கொடுக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்தை கிடையாதுங்க. சரிங்களா? அதை தவிர்த்துப்பது நல்லது. சரிங்களா? மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் சிறிய காலங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெளிவா பார்த்தோம். கட்டாயம் இது அனைத்தும் நடக்கும். இது போலதான் நீங்களும் இருப்பீர்கள் என்பது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, இனி வரக்கூடிய காலங்கள் என்ன நடக்குதுன்றதை பார்த்தாச்சு. உங்களுக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தரும். இதை விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, விருப்பம் இல்லாதவங்க விட்டுருங்க. சரிங்களா? இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டை விட்டு எப்ப வெளியே போனாலும் சரி, ஏன்னா உங்களுக்கு தனிமை அதிகமா விரும்புறீங்க, அதனால வீட்டை விட்டு எப்ப வெளியே போகும்போதும் சரி, உங்களுடைய கைகள்ல ஒரு வெள்ளி மோதிரம் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. வெள்ளி மோதிரத்தை போட்டுட்டு வெளியே போங்க. இல்லைங்க அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வெள்ளிக்கு பதிலாக உங்களுடைய வீட்டுல இருந்து வெளியே போகும்போது ரூபாய் நாணயத்தை உள்ளங்கையில வச்சுட்டு போங்க. சரிங்களா? பர்ஸ்ல அப்படிலாம் வைக்க வேணாம், உள்ளங்கையில் வைங்க. வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா மாத்திக்கோங்க. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். கட்டாயம் நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.